This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. தாய்ப்பால் என்பது குழந்தையின் அடிப்படை உரிமை. அதனை பறிக்க யாருக்கும் உரிமை இல்லை. இதனால் தான் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் வணிக ரீதியில் தாய்ப்பாலை விற்பனை செய்வதை தடுத்துள்ளது. பிறந்த குழந்தைக்கு தனது தாயிடமிருந்து கிடைக்கும் தாய்ப்பாலை சிலர் வணிக ரீதியாகவும் ஆன்லைனிலும் விற்பனை செய்வதாக புகார்கள் வந்ததை அடுத்து இதனை தடுக்க இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் அதிரடி உத்தரவை சில தினங்களுக்கு முன்பு வெளியிட்டது. அதன்படி தாய்ப்பாலை பதப்படுத்தவோ அல்லது விற்கவோ அங்கீகாரம் கிடையாது. அதற்கான உரிமங்கள் வழங்குவதை தவிர்க்க வேண்டும் என மாநில அரசுகளுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவுரையில், உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டம் 2006 விதிகளின் கீழ் தாய்ப்பாலை பதப்படுத்துதல் அல்லது விற்பனை செய்ய அனுமதியில்லை. தாய்ப்பால் மற்றும் அது தொடர்புடைய பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். விதிகளை மீறி விற்பனை செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் தாய்ப்பாலை விற்பனை செய்வதில் ஈடுபட்டுள்ள உணவு வணிகங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் உரிமம் வழங்கக்கூடாது. இதனை மத்திய மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. தாய்ப்பாலை தாய்மார்களிடமிருந்து பெற்று அவற்றை நேரடியாகவோ அல்லது இணைய வழியாகவோ விற்பனை செய்வதை தடுக்க இச்சட்டம் வழிவகை செய்கிறது. மீறி வணிக ரீதியில் விற்பனை செய்வது சட்டப்படி குற்றமாகும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுரேஷ்குமார். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.